வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று இன்றைய சிந்தனைக்கு ஞானக்களஞ்சியம் தொகுப்பு 2 பாடல் எண் 1243 சுய சரித்திரம் என்ற தலைப்பிலே குரு தந்திருக்கக்கூடிய கவியை நாம் சிந்திக்கலாம். அறிவதனை பக்தி நெறியில் இணைத்து ஆழ்ந்து ஒடுங்கி ஒழுக்கத்தால் உயர்ந்தபோது அறிவாளி மெய்ப்பொருளை உணரவென்ற ஆர்வத்தோடு அறிவறிய வேட்பும் ஓங்கும் அறிவதனை அகத்தவத்தால் நிலைக்கச் செய்தேன் ஆதிநிலை மெய்ப்பொருளாய் அதன் இயக்கம் அறிவாக உணர்ந்துவிட்டேன் அப்பேரின்ப அனுபவத்தை உலகோர்க்கு தூண்டுகின்றேன். வாழ்க வளமுடன். குருமகானின் சுய சரித்திரம் என்ற தலைப்பிலே இக்கவி எழுதியிருக்கிறார். அறிவதனை பக்தி நெறியில் இணைத்து அவருடைய அறிவை சின்ன வயது முதல் கொண்டு அறிவு பக்தி நெறியில் அவருக்கு பக்தி நெறி ஊட்டிய பாலகிருஷ்ண நாயக்கர் என்பவர் முதலாவது குரு. அவ்வாறு அந்த குருவை பற்றி கொண்டு அவர் பயணித்த போது பஜனை பாடல்கள் பாடிக்கொண்டு தெரு தெருவாக செல்வார்கள். அந்த கூட்டத்தில் சென்றபோது ஒரு பாடலை அவர் அறிவில் திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருப்பதை உணர்வார்த்தமாக உணர்கிறார். அங்கெங்க நாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருள்டு நிறைந்தது எது? தன் அருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படி இச்சைக்கு இச்சை வைத்து உயிருக்கு உயிராய் தழைத்தது எது? மனவாக்கினில் தட்டாமல் நின்றது அது என்ற அந்த பாடல் திரும்ப திரும்ப மனதுக்குள் சுற்றோட்டம் எடுக்க அறிவு பக்தி நெறியில் இணைந்தது. அவ்வாறு இணைந்த அந்த அறிவு ஆழ்ந்தொடுங்கி ஒழுக்கத்தால் உயர்ந்த போது, ஒழுக்க நெறியை அவர் பின்பற்றிய போது அறிவாலே மெய்ப்பொருளை உணரவென்ற மெய்ப்பொருளாக இருக்கக்கூடிய அனைத்துக்கும் பரம்பொருளாக இருக்கக்கூடிய அந்த ஆதி மூலமாக இருக்கக்கூடிய அந்த பேராற்றலை அவர் நினைவு கூர்ந்த போது அறிவுதான் மெய்ப்பொருளாக அனைத்திலும் உட்பொருளாக இருக்கிறது என்பதை ஆர்வத்தோடு அறிவறிய வேட்பும் ஓங்க. வேட்பு என்று சொன்னால் ஆதங்கம். அந்த ஆதங்கம் எவ்வாறு ஓங்குகிறது என்று பார்த்தால் அந்த அறிவு முடிவாக என்ன அறிவாக இருக்கிறது என்பதை இந்த சிற்றறிவை கொண்டு அந்த பேரறிவாக, அந்த முற்றறிவாக, அந்த முழுமுதற் பொருள் அறிவாக இருப்பதை உணர வேண்டும் என்ற அந்த வேட்பு ஓங்கி நின்றது. அறிவதனை அகத்தவத்தால் நிலைக்கச் செய்தேன். தன்னுடைய அறிவை அகத்தவத்தால் நிலைக்கச் செய்ய அவ்வாறு செய்யும்போது மனிதனுக்கு 4 நிலைகள் இருக்கிறது. இதில் மனிதன் இயக்குவது 2 நிலைதான். சுகதுக்கம் அனுபவித்தேன், சோர்வு கண்டேன், சுய அறிவால் ஆராய்ந்தேன், முடிவு காண. சுகதுக்கம் உடல் இயங்கும் அறிவில் கண்டேன். சுகதுக்கம் கடந்து மோன நிலை உணர்ந்தேன். சொரூபத்தில் அரூப நிலை அறிந்து கொண்டேன். சுகதுக்க சுழல் தாண்ட முறை கேட்போர்க்கு சொற்கொறிப்பால் கட உள் என்று சுருக்கிச் சொல்வேன் என்று கூறினார். என்ன சொல்ல வரார் என்று பார்த்தால், அறிவதனை அகத்தவத்தால் நிலைக்கச் செய்ய வேண்டும்.
அவ்வாறு நிலைக்கச் செய்யும்போது ஆதிநிலை மெய்ப்பொருளாய் அதன் இயக்கம் அறிவாக உணர்ந்து விட்டேன். உடல் தழுவி அறிவு இயங்கினால் இந்த சுகதுக்கம் என்பதுன்பம் என்கிற மேடு பள்ளத்தில் மட்டுமே மனிதன் உழல்வதாக இருக்கிறது. அப்பொழுது அறிவு உடல் தாண்டி பயணிக்க வேண்டும் என்பதாக உணர்ந்து விட்டேன். அவ்வாறு உணர்ந்தபோது அது பேரியக்க மண்டலத்தை தாண்டி சுத்தவெளி என்னும் மெய்ப்பொருளோடு இரண்டர கலந்து நின்றபோது பேரின்பம், பேரானந்தம், பேரின்பக் களிப்பு என்பதாக அந்த அனுபவம் எனக்கு கிடைத்தது. இதை உலகோர் அனைவரும் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று கொண்டு சேர்க்க வேண்டும் என்று ஒருவோர்க்கு தூண்டுகின்றேன் என்று கூறுகிறார். ஆக சுய சரித்திரம் என்று பார்க்கும்போது அவருடைய சரித்திரம் எவ்வாறு ஆராய்ச்சி செய்து அந்த அறிவுதான் மெய்ப்பொருளான இறைவனாக இருக்கிறது என்பதையும் அந்த அறிவை உடல் தாண்டி அகத்தவத்தால் பயணிக்க வேண்டும் என்பதையும் அனைவருக்கும் கொண்டு சேர்த்து அனைவரையும் இந்த பேரின்பம், பேரானந்தம், பேரின்பக் களிப்பை உணரச் செய்ய வேண்டும், உலக மக்கள் அனைவரையும் தூண்டி இந்த அனுபவத்தை பெறச் செய்ய வேண்டும் என்பதாக எனக்கு தோன்றியது. இதுதான் என்னுடைய சுயசரித்திரம். ஆக கொண்டு வந்த வினைகளை தொண்டு செய்து போக்கிக் கொள்வது என்று தீர்மானம் செய்து சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். சொல்லிவிட்டேன் என்று நீங்கள் ஆதங்கம் கொள்ள வேண்டாம். சுயமாய் சிந்தித்தே நீங்களும் பிராக்டிக்கல் நான் செய்யும் அந்த பயிற்சிகளை முறையாகச் செய்தால் இந்த இலக்கை அடைய வாய்ப்பிருக்கிறது, சாத்தியக்கூறியிருக்கிறது. மனிதர்கள் அனைவருக்கும் இவ்வாற்றல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை பயன்படுத்துங்கள், பண்படுத்துங்கள், உயருங்கள், அனைத்துக்கும் உயர்வான இறைவனை உணருங்கள் என்று நம்மை தூண்டி அனைவரும் இந்த அனுபவத்தை பெறுங்கள். அந்த பேரானந்தத்தை, பேரின்ப களிப்பை, பேரின்பத்தை என்று கொண்டு சேர்க்கும் குருவை பற்றி கொள்வோம். குரு காட்டும் பாதையில் சென்று நாமும் நம் அன்பு குடும்பம் என்னாலும் வெற்றி, மகிழ்ச்சி, மனநிறைவு கொள்வோம் என்று சொல்லி இந்த விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் குருநிலைக்கும் இதுகாரும் செய்மெடுத்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.